அடுத்து ஏற்புரை. என்னப்பா? ஒரு 4 வரி மட்டும் கதையை பற்றி சொல்லிடுறேன். ஆமாம். நான் கதைகளை பற்றி உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். அவை வெறும் பொழுதை போக்குவை அல்ல. அவை மன உடல் நோய்களையும் மரணத்தையும் எதிர்கொண்டு விரட்டி அடிப்பவை. உங்களிடம் கதைகள் இல்லை என்றால் உங்களிடம் எதுவுமே இல்லை என்று அர்த்தம். நன்றி. ஐயா, ஏற்புரை வழங்க. எல்லோருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு மூல காரணமாக இருந்தவர் நண்பர் கரிகாலன் அவருக்கு என்னுடைய மனங்கணிந்த நன்றியையும், அதன் பின்புலத்தில் இருந்து முயற்சி செய்து புத்தக வடிவாக்கம் செய்து புத்தகமாக வெளியிடும் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதாரமாக இருந்தது வேரல் பப்ளிகேஷன் அம்பிகா குமரன் மற்றும் ஆர் பாஸ்கரன் இருவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறேன். அத்தோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேகமாக என்னுடைய கதையை நிறைய 4 பேர் இன்க்ளூடிங் மேடம் வந்து ஓரளவுக்கு பல கோணங்கள்லேருந்து நிறைய விவாதம் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் பதில் சொல்ல இருந்தது என்னுடைய கடமை தான். ரொம்ப நேரம் எடுத்துக்கல, கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்லி முடிச்சிடுறேன். மேடம் வந்து 2-3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, சின்சியராக கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி கதைப்பாரதையும் முந்தின நாள் என்கிட்ட சில கேள்வியெல்லாம் கேட்டிருந்தார். அவருக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுத்துருந்தேன். இதில் இந்த லாங்குவேஜை பற்றி மேடம் ஒன்று மென்ஷன் பண்ண மாதிரி ஞாபகம் இருக்குது எனக்கு. அது எப்படி இந்த சென்னை லாங்குவேஜ் மட்டும் எப்படி அங்கே அந்த மாதிரி வந்துக்கின்னு போய்கின்னு எப்படி வந்தது அப்படி அது அப்படி இல்லை. ஆக்சுவலாக அந்த வந்துக்கின்னு போய்கினுங்கிற இந்த வார்த்தை வந்து சென்னை மாவட்டத்தை விட்டு பெரிஃபரலாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட வேலூர், நம்ம இந்த பக்கம் விழுப்புரம் வரைக்கும் நிறைய இடத்துல இந்த வார்த்தை பயன்படுத்துதுங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணேன். அது என்னுடைய பணிவான விண்ணப்பம். மற்றபடி ஏதோ ஒரு வார்த்தை ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது என்னது ஒரு அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா 100% வந்து விலை மாதிரிகள் அப்படிங்கிற ஒரு பழக்க வழக்கங்களுக்கும் ஓரளவுக்கு சில பேர் கண்ணியமாக பணத்துக்காக மட்டும் இல்லை, ஒருத்தனுடைய தாகத்தையோ அல்லது ஒரு தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக சில பெண்கள் இது வந்து நம்ம மட்டத்தில் இல்லை, ஆனால் பம்பாய் வட்டத்தில் இது மாதிரி இருக்காங்க. ஏன்னா அந்த கதை மாந்தர்கள் 2 பேருமே பம்பாயில் வாழறவங்க. அதனால தான் அதாவது பரத்தைகளுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். விலை மாதர்களுக்கும் கொஞ்சம் இவங்களும் அந்த கிளாஸ் தான். பட் அப்கோர்ஸ் ஒரு பெண்ணாக வந்து அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. நான் அதை அக்ரி வித் தட். பட் வாசிய பெண்ணாக வந்து இந்த விளக்கத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆமாம். அதனால் வந்து இது நான் ஏன் அந்த கண்ணியன் பண்ணால் அவன் வந்து எல்லா இடத்துலையுமே போய் அது மாதிரியான ஒரு இதை தன்னை எடுத்து அதுதான் மீன் இஸ் மை. ஆமாம். அதனால் அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன். இதில் எனக்கெல்லாம் ரொம்ப மொழியில் நான் மிகவும் பிரமாதமாக எழுதக்கூடிய ஆள் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச மொழியில் ரொம்ப எளிய நான் எழுத நினச்சிருப்பேன். ஆனால் சில இடங்களில் நான் பயன்படுத்திய வார்த்தைகள் கொஞ்சம் நுணுக்கமாக தான் யோசித்து தான் எழுதியிருக்கிறேன். ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எழுதியிருக்கிறேன். மறுபடியும் சில விஷயங்கள் அடிப்படையாக சொல்லிடுறேன். நான் ஆக்சுவலாக இந்த இணை அப்படிங்கிற தலைப்புக்கும் இந்த இந்து செல்லா அப்படிங்கிறதுக்கு ரெண்டுக்கும் ஒரு இது இருக்குது, சங்கம் இருக்குது. ஆக்சுவலாக இந்து செல்ல அப்படிங்கிறது ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் ஒரு வார்த்தையை பார்க்குறீங்க. ஆனால் இது இந்துமதி செல்ல பெருமாள் அப்படிங்கிற 2 வார்த்தையினோட இணை. அந்த இணை அப்படிங்கிறது நிஜமாக எல்லாருமே வேறு ஆங்கிளில் பேசியிருக்கிறாங்க. ஒரு ஆத்மாவின் குரலை நான் சொல்லக்கூடியது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இணை தனி மனிதனாக ஒரு கட்டத்தில் மேலே இருக்கும்போது தனிமைங்கிறது எந்த அளவுக்கு ஒருத்தர் பாதிக்கும் அப்படிங்கிறதும், அந்த துணை அப்படிங்கிறது தேவைங்கிறத அது சுய வாழ்வில் அவங்கவுங்க அனுபவத்தின் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து கடைசியில் என்ன சொன்னாங்க, அவர் சார் மென்ஷன் பண்ணியிருந்தார் நினைக்கிறேன். அது நீங்கள் சொன்னது எனக்கு புரிஞ்சுது. இணைனா parallel தான். எஸ் ஐ அக்ரி த சேம் டெஃபினிஷன். த சேம் டெஃபினிஷன். இணைங்கிறது கோடி இப்படி ரெண்டுமே இப்படியே தான் போகுது. நோவேர் இட்ஸ் கோயிங் டு பி ஜாயின் டுகெதர். பட் நம்ம அசியூம் பண்ணிக்கிறது எல்லாமே இணைனா ரெண்டும் இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். இப்போது இதுவும் அப்படி தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த சேம் யூ கேன் புட் த சேம் ரீசன். இந்த டைட்டில் நீங்கள் பண்ணால் கூட ஒரு மனைவியாக இருந்தால் 2 பேரும் சேர்ந்து தான் இருக்கணும், உடல் ரீதியாக அப்படி கூட கிடையாது. இணையாக இருக்கிறவங்க ஒரே கட்டில் 2 பேர் படுக்கலாம். அதுதான் அதனுடைய எக்ஸ்பிளேஷன். அது ஓரளவுக்கு நான் அந்த அணிந்துரையிலும் கொடுத்துருக்கேன். எல்லாருமே அந்த விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. வேறு ஏதோ சார் ஒன்று கேட்டிருந்தார், அவர் கேட்டிருந்தார் நினைக்கிறேன். ஒரு டவுட் ஏதோ கேட்டிருந்தார் எனக்கு. அவர் நான் நோட் பண்ணாமல் போயிட்டேன். பட் இன்னொன்று சொல்லப்போனால் எங்களுக்கு இந்த கதை எழுதுறதுக்காக நான் ரொம்ப சிரமப்பட்டு எழுதினேன். இது வந்து ஒரு சேலஞ்சாக தான் எடுத்தேன். ஆக்சுவலாக டு பி ஃப்ராங்க் ஐ ஸ்பீக், கரிகாலன் சாருக்கு ஒரு கொஞ்சம் சமகாலத்தில் தான் எனக்கு பெருமாள் முருகனுடைய பழக்கம். இப்போ பெருமாள் முருகன் நான் சேலஞ்ச் பண்ணேன். நான் உங்களை திருப்திப்படுத்துக்காக நான் ஒரு கதை எழுதுறேன் சார் அப்படின்னு சொல்லி இந்த கதையை எழுத ஆரம்பித்தேன். கதையை எழுதும் போது எனக்கு ஒரு ஃப்ளோ இருந்துச்சு கதையோடு கொண்டு போகும்போது. ஆனால் உண்மையிலேயே சொல்லப்போனால் அந்த கதையில் வந்து நான் சந்தோஷப்பட வேண்டிய காலகட்டங்கள் கதைகளில் சந்தோஷப்பட்டேன்.
அதில் அவங்க சொன்னாங்க, சார் வந்து சொன்னாங்க, இது மாதிரி எப்படி ஈஸியாக எல்லாரும் கொலை நீங்கள் எப்படி சாகடிச்சிட்டு போயிடுறீங்க. அப்படி கிடையாது. ஒரு படைப்பாளன் வந்து ஒரு கேரக்டரை வந்து மரணம் சம்பவிக்கணும் அப்படி ஈஸி கிடையாது. உண்மையான ஒரு ஈடுபாட்டோடு எழுதுகிற எந்த படைப்பாளியாலும் அந்த மாதிரி எழுத முடியாது. நான் அந்த சந்திரசேகரனுடைய மரணத்தை எழுதுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். இன்றைக்கி எழுதணும் அப்படின்னு நினச்சி என்னால் எழுத முடியல. அதை அடுத்த நாள் உட்காந்து எழுதும்போது ஓரளவுக்கு அந்த சின்னதாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அடுத்தபடியாக ஒரே லைனை மட்டும் எழுதினேன். தாயின் மடியில் பிறந்தவன் மகளின் மடியில் மாய்ந்து விட்டான் அப்படின்னு ஒரு கடைசியில் ஒரு லைன் வரும். அடுத்த நாள் 2 நாள் திருப்பி எழுதுறதுக்கு நம்ப மாட்டீங்க நீங்கள். அதை மறுபடியும் தொடர்றதுக்கு எனக்கு அடுத்த நாள் 2 நாள் ஆச்சு எழுதுறதுக்கு. அது வந்து என்னை எந்த அளவுக்கு பாதிச்சது அப்படிங்கிறதுக்கு அவங்கள்ட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒரு மரணம் அப்படின்றது படைப்பாளனுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. கதைக்காகவோ அல்லது கதை ஒன்று டக்குன்னு மரணத்தை கொண்டு முடியாது. ரெண்டாவது, இந்த கேரக்டர் வந்து நம்ம உயிரோட்டத்தோடு சேர்ந்து தான் படைக்கிறோம். அது வெறும் ஜடம் கிடையாது. அந்த கேரக்டரோட நானும் வாழ வேண்டியிருக்கு. நான் வந்து சாரதாவோட நான் வாழ்ந்துருக்கிறேன். அதே மாதிரி சந்திரசேகரோட நானும் என்னோடய நண்பனாக வாழ்ந்திருக்கேன், உறவினராக வாழ்ந்திருக்கேன். அப்படி வாழ்ந்தால் தான் அது மாதிரி வேதவழிகிட்ட அப்படி தான். அவங்க வேதவழியினுடைய பழக்க வழக்கங்கள் பின்னால் ஜெகதீசனுக்கும் ஜீவிதாவுக்குமான பழக்க வழக்கங்கள் நிறைய முரண்பாடுகள் இருக்கலாம். அதை ஒரு சின்ன முரண்பாடு விளக்க மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஜீவிதாவும் ஜெகதீசனும் வந்து பிரியும்போது அவங்க 2 பேருக்கும் வயசு கம்மி. 2 பேருக்குள்ள ஒரு ஈகோ இருக்குது. அவங்க நினைக்கிறான், என்னை விட்டுட்டு இன்னொரு கணவனோட அவனோட உனக்கு பழக்கம் இருக்கும்போது யூ கேன் கோ த்ரூ, பட் என்னை ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஈகோ இருக்கும் எல்லாருக்குமே. அவன் வந்து காந்தி மாதிரி இல்லை யூ கேன் கோ ஐ டோன்ட் கேர் அப்படின்னு இருக்க முடியாது. ஸோ அந்த ஒரு கான்சியஸ் அவங்களுக்கு இருக்குது, பாதிக்குது. ஆனால் அதே ஜெகதீசன் வந்து பின்னால் தனக்கு ஒரு இணையை தேடும்போது அந்த தேவை அவருக்கு தேவைப்படாது. பிகாஸ் ஹி இஸ் கிராஸ் 60 years. இது 2க்கும் முரண்பாடு இல்லை. 2க்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 60 வயசில் அவருக்கு ஒரு சும்மா பக்கத்தில் ஒரு இணையை தான் தேடுறாரு ஒழிய இந்த மாதிரியான பழைய எண்ணங்கள் அவருக்கு கிடையாது. இதுதான் வந்து அந்த 2க்கும் உள்ள முரண்பாடுகள். அதை எப்படி நீங்கள் எடுத்துக்க முடியும்? கவிபாரதி கேட்டார், அதை எப்படி நீங்கள் வந்து அவங்க வந்து மனைவி வந்து தவறு செஞ்சுட்டான்னு ஒதுக்குன்னு அவர் இன்னொரு மனைவி எப்படி தனக்கு இணையாக சேர்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி அது. அந்த கேள்வி அவ்வளோ ஈஸியாக நீங்கள் பண்ண முடியாது. நான் என்ன சொன்னேன்னா, செக்ஸ் இஸ் நாட் கம்மிங் இன்டு த்ரூ தி லைஃப், செக்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். அந்த ஆங்கிளில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா, அவன் அந்த பின்னால் வரக்கூடிய இணைன்ற முழு காரணத்தை அது இளமை காலமாகவும் இருக்கலாம், வயது காலமாக இருக்கலாம். மேடம் சொன்னாங்க, இணைங்கிறதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் அவசியமே கிடையாது, இணைங்கிறது அப்படி தான் இருக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. இட்ஸ் அப் டு த இண்டிவிஜுவல். நான் நோபடி கேன் இதுக்கெல்லாம் வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து இல்லை நீங்களாம் இணைஞ்சு தான் இருக்கணும் அப்படிங்கிற there is no straight and forward. இட்ஸ் அப் டு தேர், இட்ஸ் a privilege to live as you like. ஸோ அந்த மாதிரி ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் கடைசியாக நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து முரண்பாடுகள் வந்து இந்த வயசுக்கு காரணமாக மாறும். காமம் வந்து பின்னால் தள்ளப்படும். பிரியாரிட்டி அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு இச்சை இந்த பீரியாரிட்டி கிடையாது. ஸோ அது வந்து இண்டிவிஜுவல். அது ஒரு ஆத்தராக வந்து என்னுடைய சொந்த அனுபவத்திலையும் என்னுடைய சுயமாக என்கிட்ட இருந்த உணர்வோடு தான் அந்த புக் எழுதியிருக்கனுடைய பாத்திரங்களை வந்து வெறுமனை ஜஸ்ட்டு பில்லை பண்ணுறதுக்காகவும் கிடையாது. சார் நிமிஷம் பண்ணியிருந்தேன், ஏன் தேவையில்லாமல் வதவதன்னு சில எல்லாம் எழுதியிருக்கலாம். இட்ஸ் நாட் லைக் தட். அதாவது அதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு கதையும் ஒரு பெண்ணுடைய பாதிப்பை சொல்லியிருக்கு. அதை வந்து அந்த மெயின் ஸ்ட்ரீமோட கனெக்ட் பண்ணலன்றது வேணால் நீங்கள் நினைக்கலாம் முடியாது அந்த மூமெண்ட்டில். பட் இன்ஃபேக்ட் ஐ வுட் டேக் மேக்ஸிமம் ப்ரியாரிட்டி டு எக்ஸ்பிரஸ் விமன்ஸ். நான் விமன்ஸ் இப்போ அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து அவங்கள ஃபோக்கஸ் பண்ணணுன்றது தான் என்னுடைய இதில் முக்கிய நோக்கமே கதையினுடைய இதுதான். அதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க நிறைய இடத்துல என்ன ஒரு ஐடியில் ஒர்க் பண்ண பேசுவாங்க. அது என்னடி பொம்னாட்டி போனால் கெட்டு போனால் என்ன கட்டி சோறா கெட்டு போகிறதுக்கு. அந்த டேலாக் வந்து நான் ரொம்ப தேடி பிடிச்சி எழுதுனது. எனக்கு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆம்பளைக்கெல்லாம் கெட்டு போகிறது ஒன்றும் கிடையாதா அப்படின்ட்டு ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுற பேசுவாங்க. பிகாஸ் தே ஹேவ் டு கம் அவுட் ஃப்ரம் த சச் அந்த மாதிரி ஒரு மன ஓட்டத்துலேருந்து அவங்க வெளியே வரணும் அப்படின்னா இந்த டயலாக் வந்து நாங்கள் ரொம்ப யோசித்து முக்கியமான சில இடத்துல மட்டும் தான் அந்த டயலாக் கொடுத்துருப்போம். எல்லா இடத்துலையுமே நீங்கள் அதில் பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணு கணவன் இல்லாமல் பிள்ளையோடு வாழ்ந்துட்டு இருப்பாள் 20 வருஷத்துக்கு. கடைசியில் வந்து அந்த பொண்ணோட திரும்பவும் அந்த கணவன் வந்து சேர்ந்துருப்பான். இது உண்மையான வாழ்க்கை. அந்த பொண்ணு என்ன அதே மாதிரி ஒரு பொண்ணு என்ன மீட் பண்ணியிருக்கிறா. அதே மாதிரி ஒரு பொண்ணு 10-20 வருஷம் கழிச்சு என்கிட்ட வந்து சொல்லியிருக்கா, அங்கிள் இல்லை என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட வந்து சேர்ந்துட்டார் அப்படின்ட்டு. ஆனால் பையன் ஒத்துக்க மாட்டேன்ட்டான். சன் இஸ் ஆஸ்கிங், 20 வருஷமாக உங்கள்கிட்ட நீங்கள் இழந்த இளமே திருப்பி உங்கள் வீட்டுக்காரர் கொடுக்க முடியுமா, நீங்கள் வந்து திரும்பவும் கணவனை சேர்த்துக்கிட்டே அப்படின்னு கேட்பான் அந்த பையன் கேள்வி. இது வந்து நாட் ஜஸ்ட் லைக் தட். பட் இதெல்லாம் வந்து நான் சேர்த்துக்கிறது உங்கள் கதைக்கு வலு சேர்க்கறதுக்காக மட்டும் கிடையாது. அஸ் எ விமன் சைட்லேருந்து நான் வந்து இதை அதில் கடையில் பண்ணணுன்றதுக்காக அதனுடைய அது மேபி இருக்கலாம். மைண்ட் ஸ்ட்ரீமில் இல்லாத கதையாக ஒரு கிளையாக இருந்தாலும் கூட அந்த இன்டென்ஷன் இஸ் அட்லீஸ்ட் நம்ம வந்து உங்கள்கிட்ட கொடுக்கணும். ஏன்னா இதில் ஐ எம் ரியலி ப்ரௌட். ஐ எம் லெட் மீ கம்ப்ளீட் நோ. ஏன்னா அந்த புக்கு வந்து லார்ட் பாஸ்கரன் வெளியிடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க,
மேடம் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. தென் நான் அவங்களெல்லாம் இல்லை போயிட்டு கேட்டேன். ஐ திங்க் ஷீ இஸ் அ ஃபஸ்ட் உமன் சீன் ரீடர். இல்லை சார், எனக்கு அந்த கதை ஆரம்பத்தில் எனக்கு இன்னமும் தோணுச்சு, பட் கதை ரொம்ப நல்லா இருக்குது, நான் படிச்சுட்டேன், ஐ எம் வெரி ஹாப்பி த புக், நான் பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஒரு உமன்ஸ் வந்து அந்த புக்கை அப்ரோச் பண்ணுறதுக்கும் ஒரு மென் அப்ரோச் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஏன்னா எனக்கு தெரியாது, நான் வந்து அந்த அளவு பெரிய படைப்பாளன் கிடையாது, ஏதோ ஒரு புத்தகத்தை உருவாக்கியிருக்கேன், நிலையில் தான் நிற்கிறேன்னு வழியே எல்லா விதமான நான் உமன்ஸ் அப்ரோச்சுக்கும் இவ்வளோ விவாதங்களை உருவாக்கியிருக்குன்னா அது மகத்தான படைப்புங்க. அதனால் வந்து அந்த புத்தகத்தை வந்து ஃபஸ்ட்டு கமெண்டர் ஃப்ரம் அம்பிகா குமரன், ஐ ரியலி தேங்க் டு ஹர். ஷி ஹஸ் நாட் கம், பட் ஹவெவர் ஐ எம் தேங்கிங் டு எவ்ரி ஒன். எல்லாருக்குமே நன்றி செயல் காண்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. வேரல் புத்தகம், இந்த புத்தகத்தை சிறப்பாக கொண்டு வந்ததுக்கும் நன்றி. வணக்கம்.